வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். விதை விநாயகர் சீட் கணபதி வந்துட்டு நமக்கு ஜென்மாஷ்டமிக்கு முன்னாடியே இந்த தடவை இவரும் வந்துட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்மாஷ்டமி முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 நாள்ல எல்லாமே நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. 27 ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதனால் இப்போயே பிடிச்சி நீங்கள் எல்லோரும் வேணுங்கிறவா இவருக்கும் ஆர்டர் கொடுத்தேன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஆன் டைம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அவளுக்கு கொடுக்க முடியுன்றதுனால சீக்கிரமாக சொல்லிவிடுங்க மேடம் சொல்லி அவள் கேட்டுண்டா. ஸோ இந்த விதை விநாயகர் வழக்கம் போல் ஒரு தடவை ஒரு இது வரும். இந்த தடவை ஐ திங்க் இந்த விதையில் வந்து கீரை இது கொடுத்துருக்கா போல் இருக்குது. எல்எஃப்னு போட்டு வந்திருக்கு. ஸோ கீரை சீட்ஸ் இருக்குது இதில். இவரை நன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு அடுத்த நாள் எப்படி விசர்ஜனம் பண்ணோம், விசர்ஜனம் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து இந்த பேக்லேயே போட்டு இதில் இந்த விதையும் போட்டு நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து அது இந்த இது போட்டு இந்த விநாயகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற அந்த மண்ணை இதில் போட்டு இதில் இந்த விதையும் போட்டு இதை ஒரு பாட்டில் வச்சேன்னா ஜம்முன்னு ஜோராக வளர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த பேக்கும் கொடுத்துருக்கா. ஸோ விதை விநாயகர் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விநாயகர். ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கலர் அடித்தது இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடியது. நம்ம வந்து இந்த மாதிரி களிமண்ணில் பண்ண விநாயகரோ இல்லைன்னா நமக்கு வந்து சாணத்தில் பண்ண விநாயகரோ தான் ரொம்ப முக்கியமான ஒரு மஞ்சள் பிள்ளையார் எல்லாருமே நம்ம பூஜைக்கு எடுத்துக்கிற ஒரு இது. இதெல்லாம் தான் நமக்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து உங்களுக்கு அதாவது அது கரைக்க முடியாது. அதனால வந்து நிறைய ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு இதெல்லாகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் மழை நாட்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சதுப்பு நிலமாக வச்சுக்கும். மழை நீரை தேக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை நிலத்துக்கு உண்டாகும். அதனால தான் பழைய நாளில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கான்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக அதனால நீங்கள் எல்லோரும் இந்த விதை விநாயகரை வாங்கிப்பேல் விநாயகர் சதுர்த்திக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வருஷத்துக்கான கோடு நான் சொல்லிடுறேன். YOGAM யோகம். YOGAM யோகம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து உங்களுக்கு இதோட வெப்சைட் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் ரெண்டுமே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆன் டைம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதே இந்த யோகம்ன்ற இந்த கோடை சொன்னீங்கன்னா விநாயகரோட விலையில் ஒரு 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால தான் இதை சொன்னேன். ஆனால் இவர் ரொம்ப அதிர்ஷ்டமான பிள்ளையார். ரொம்ப எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையார் இந்த சீட் கணபதி. ஹோப் நீங்கள் எல்லாரும் எப்பயும் போல் இந்த வருஷமும் சீட் கணபதி வாங்கி சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்துக்கான நன்மையை சேர்த்துப்பேன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.